தமிழ்நாட்டிலே இன்னும் இந்த போதை பழக்கம் இன்னும் இருக்கிறது. இதற்கு சிங்கப்பெண்ணே என்று எல்லாம் பெண்கள் பாதுகாப்புக்காக இந்த போதை ஒழிப்பதற்காக எல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. ஆனால் போதுமானது இல்லை. இன்னும் வேகப்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலத்தில் இந்த இளைஞர்கள் அப்படி அந்த இளைஞர் சமுதாயமே அழிந்து விட்டது. கடந்த 30-40 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மதுவை கொடுத்து 3 தலைமுறை அழிச்சார்கள். 5 ஆண்டு காலத்தில் இந்த போதைப் பொருட்கள் எங்க பார்த்தாலும் எல்லாத்துக்கும் உடந்ததுதான். காவல்துறைக்கு தெரியாம ஒரு சின்ன ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியாது, யாராலும் விற்க முடியாது, எங்க விற்க முடியாது. ஆனா கஞ்சா என்பது அதை விட கொடூரமான போதைப் பொருட்கள். காக்கேன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தில் ஆம்பெட்டமின், வெள்ளக்காரன் என்னென்ன பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கிடைச்சது. சென்னையில மட்டும் இல்ல, கிராமத்தில் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது முன்னாள் முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? எதுவும் தெரியல. நாங்களும் எவ்வளோ சொல்லி எவ்வளோ போராட்டம். அதெல்லாம் நடவடிக்கை வேகமாக எடுக்க வேண்டும். அதனால இதையெல்லாம் தொடர்ந்து பாட்டாளி கட்சி என்ன தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தொடர்ந்து நாங்கள் மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் போராடுவோம், குரல் கொடுப்போம். சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் எங்களுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் இங்கே வரை வந்திருக்கின்றார்கள். எத்தனையோ சட்ட போராட்டங்கள் அவர் மூலமாக வழக்குகளை தொகுத்து இந்தியாவிலே நெடுஞ்சாலை பகுதிகளை மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று வழக்குகளை போட்டோம். உச்சநீதிமன்றம் வரை சென்று இந்தியாவிலே 90,000 மதுக்கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 3321 மதுக்கடைகளை மூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டிலே 16 மணி நேரத்திலிருந்து இன்னைக்கு 11 மணி நேரம், 16 மணி நேரம் வித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டாஸ்மாக்ல இன்னைக்கு 11 மணி நேரம். இதெல்லாம் எவ்வளோ பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது, எவ்வளோ சாதனைகள். 6 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, 4 இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில், இந்திய அளவிலே 2 இடஒதுக்கீடு, 6 இடஒதுக்கீடு போராடி பெற்று தந்த தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதற்கு முன்பு யாரும் கிடையாது, இதற்கு பின்பும் யாரும் வரப்போறது கிடையாது. அவ்வளோ கொள்கைகள், அவ்வளோ போராட்டங்கள். இன்னைக்கு நீர் மேலாண்மை மட்டுமில்ல, விவசாய பிரச்சனைகள் மட்டுமில்ல, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எங்க இருந்தாலும் சரி அதற்கு தொடர்ந்து போராட்டம்.